மெஸ்ஸிக்கு வந்து கிழங்கு எடுத்து கொடுப்போம் சாப்பிட்டு. மெஸ்ஸி சாப்பிடுங்க. என்னங்க கிழங்கு வேணும், அவன் என்ன வேணும்? அந்த உரைக்கும். அப்பமா சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. எப்படி இதுக்கு சம்பளம் போடுங்க கொஞ்சம். எப்படி என் உரைக்க மாட்டேன். நல்ல உரைப்பா இருக்கா? நானும் ஒருக்கா சாப்பிட்டு பார்ப்போம். இப்படியா? இந்த இன்னும் கொஞ்சம் ரைட் அந்த அளவு வெட்டுங்க. கொத்தி வெட்டணும். கொத்தியா? தான் இந்த கிழங்கு புளி வெட்டுறேன். தேசி புளி வந்து நாங்கள் உப்பு வெங்காயம் மிளகாய் மூண்டையும் சேர்த்து இடிச்சு நாங்கள் தேசி புளி விடுறோம். ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் வீணா. இன்றைக்கு வந்து மாமி வந்து நேற்று சொல்லியிருந்தாங்க 4 பொருட்களை வச்சு ஒரு விஷயம் ஒன்று செய்ய போகிறோம், சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் இன்றைக்கு செய்ய போகிறோம். வந்து மெஸ்ஸியும் வந்து வீடியோவுக்கு வந்து எங்களுக்கு முன்னுக்கே வந்து ஆல்ரெடியாகி கதிரையெல்லாம் போட்டு இருந்துட்டேன். மெஸ்ஸி இருக்கா ஹாய் சொல்லி விடுங்க. ஹாய் சொல்லி விடுங்க இருக்கா. இப்படி என்ன சாப்பிட்டீங்க? புட்டு. புட்டா சாப்பிட்டீங்க? மிம்மியில புட்டு. இன்னைக்கு வந்து அவரும் வெளியே போனதால மாமி வந்து வீடியோ எடுத்துக்கொண்டு நிற்கிறாங்க. என்னென்ன செய்ய போறோம்னு சொல்லி வாங்க என்னெல்லாம் வாங்கி வச்சுக்கோன்னு சொல்லி பார்ப்போம். பார்ப்போமா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மரவள்ளி கிழங்கு தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து மரவள்ளி கிழங்கு போய் மாமா சந்தையில் வாங்கி வந்து வச்சிருக்கிறாங்க. நல்ல கிழங்கு, நல்ல மண், புது மண், அந்த மண்ணோடைய இருக்குது, நல்ல கிழங்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு. மெஸ்ஸி உப்பை கிள்ளி அறிகிறதுக்கு அப்போதை பிடிச்சி நிற்கிறார். உப்பு, இது வந்து பச்சை மிளகாய், அடுத்தது வந்து செத்தல் மிளகாய், வெங்காயம். இதை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கு வந்து செய்ய போகிறோம். ஓகே, மெஸ்ஸி வந்து ஆள் குழப்படி அப்பப்போ அட போயிட்டுதாள் வெளியே பார்க்குறதுக்கு, பிராக்கு பார்க்குறதுக்கு ஆள் வெளியே போயிட்டுது. இதை வச்சு தான் இன்றைக்கு வந்து நாங்கள் செய்ய போகிறோம். நல்ல மழையாக இருக்கிறால வந்து இன்றைக்கு நல்ல சூப்பராகவே இருக்குது. நல்ல சுட சுட கிழங்கு மவிச்சு சில்லி பேஸ்ட்டு வந்து செய்து சாப்பிட போகிறோம், சாப்பிட்டு காட்ட போகிறோம் உங்களுக்கு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு நாளும் எங்களோட வீடியோவுக்கு நிறைய சப்போர்ட் ஆகுங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி. இன்னும் எங்களோட வீடியோவுக்கு வந்து நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் எங்களோட வீடியோவுக்கு வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கெல்லாம் சொல்லி எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் இப்போ வந்து அடுத்த வந்து வீடியோக்குள்ளே போய் என்னெல்லாம் செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து முதலாவது வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில்லி பேஸ்ட் செய்கிறதுக்கு வந்து இந்த செத்தல் மிளகாயை வந்து ஊற விட போகிறோம். என்ன மாமி? தண்ணியில் ஊற விட்டால் தான் அந்த களித்தன்மையாக இடிச்சு எடுக்கலாம். கிரைண்டரில் போட கொஞ்சம் மிளகா தானே. இப்போ நாங்கள் இந்த வந்து உரலில் தான் இடிக்கிறதுல அந்த டேஸ்ட் இருக்குது, இடிக்கிறதுல தான் டேஸ்ட் இருக்குது. அப்போ களித்தன்மை வர்றது கொஞ்சம் ஊற வேணும். ஊறுறதுக்காக வந்து செத்தல் மிளகாயை வந்து தண்ணிக்க போட போகிறோம். தண்ணிக்கு போடுங்கோ. அந்த காம்பை வந்து நீக்கி போட்டு மற்றது இப்போ பச்சை மிளகாய் என்னத்துக்குன்னு சொல்லி யோசிப்பீங்க தானே அவையல். பச்சை மிளகாய் வந்து நாங்கள் கிழங்கு அவிக்கல அதுக்குள்ளே சும்மா நோமலாக கீறி போட்டு கத்தியால் கீறிட்டு கிழங்க வச்சுட்டு அதுக்கு மேலே பச்சை மிளகாய் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் உப்பு மேலே போட்டுட்டு தானே அவிக்க போகிறோம். அப்போ வந்து இந்த சில்லி பேஸ்ட்டு சில பேர் சாப்பிட மாட்டேன்னு தானே, அந்த கிழங்கு உரைப்பாக இருக்கும். மற்றது வந்து அந்த கிழங்கோட பச்சை மிளகாயம் எடுத்து சாப்பிட நல்லா இருக்கும். அதுக்காக தான் அந்த 4-5 பச்சை மிளகாய் வச்சுருக்குறோம். பச்சை மிளகாய் வந்து ஒரு வாசமான தன்மை தானே, அப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இதுக்கு தண்ணியை ஊற்றி ஊற விடுங்க. ஊற விட்ட அப்புறம் நாங்கள் மெட்டல் கிழங்க வட்டி அவிக்கிறதுக்கு இடையில் அது ஊறிடும். இப்போ வந்து காம்பல் அன்னைக்காச்சு இதுக்கு வந்து நாங்கள் தண்ணியை விட்டு ஊற விடுவோம். ஓகே, வெறும் தண்ணி தானே? பச்சை தண்ணி தான். பச்சை தண்ணி ஊற வச்சு அது அங்கே ஊறிக்கொண்டு இருக்கட்டுக்கு. இப்போ நீங்கள் கிழங்க வெட்டுங்க. கிழங்க வந்து துண்டு துண்டாக வெட்ட வேணும். எப்படி துண்டு துண்டாக வெட்டுவீங்க? இந்த தோலை நீக்கி போட்டது முதல் துண்டு துண்டாக வெட்டுறதா? குறுக்க வெட்டுங்க துண்டு துண்டா. சரி, ஓகே. அடுத்தது வந்து நாங்கள் இப்போ கொஞ்சம் கிழங்க வந்து இப்படியா
இன்னும் கொஞ்சம் ரைட் அந்த அளவு வெட்டுங்க. கொத்தி வெட்டணும். கொத்தியா? அண்டை தான் இந்த கிழங்கு இப்படி வெட்டுறேன். சரி வெட்டிட்டுது. வெட்டுற பலகைங்க பலகையண்டை விட்டுட்டாங்க. இப்படி கிழங்குல விற்கிற அப்படி எல்லாம் அவளுக்கு தெரியாது. அப்படியே இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுக்கத்தான் பழகுவா. அவிக்கிறது தெரியும். இந்த கட்டிங் போர்ட் வந்து ஒரு வித்தியாசமாக வச்சுருக்குறோம். என்னென்னு சொன்னால் மாவல் துண்டு எங்கட பதிச்சதில் மிச்சம் பாதி இருந்தபடியாக நாங்கள் அதை கட்டிங் போர்டாக வச்சுருக்குறோம். வெட்டுறதுக்கு ஈஸியாக. ரைட்டோ ஓகே ஓகே. கொத்தி வெட்டுங்க அப்படியே இப்படி. அப்படி கத்தி கிழங்க வச்சுக்கொண்டு கத்தியால் வெட்டுங்க கிழங்கு. அப்படி கொஞ்சம் கத்தியை ஓங்குங்க. அப்படி ஓங்கி பிள்ளத்து வெட்டுங்க. அப்போ வெட்டுங்க. அப்படி அப்படித்தான். சரி. கை கவனம். மாமியின் அனுபவம் பேசுது. சரி இதையும் அடுத்த ரைட். அதை வந்து ரெண்டாக்குங்க. அப்படி இனி பாதி ஆக்குங்க. பாதி ஆக்குவோம். உரிச்சு போட்டும் பாதி ஆக்கலாம். அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து உதிரிங்க தோலை வந்து நீக்கிட்டு நல்லா கிழங்கு டக்குன்னு தோல் உரியுது. சில கிழங்குகள் தோல் உரியாட்டி அவியாதன்னு சொல்கிறவங்க. இது நல்ல கிழங்குண்டபடியாக டக்குன்னு தோல் உரியுது. சில பேர் இந்த கிழங்கு தோல் இருக்குல்லோ, தோல் அந்த அந்த மேல் தோலை விட்டுட்டு அந்த நடுவில் ஒரு தோல் வருது பாருங்க, அதை வந்து உப்பில் ஊற வச்சுட்டு பொரிச்சு சாப்பிட்றவங்க. சில பேர் காய வச்சுட்டு எடுத்து உப்பில், அதில் ஒரு கெப்பு தன்மை இருக்குது, அது உப்பில் போட டேஸ்ட்டாக இருக்கும். அப்பளம் மாதிரி இருக்கும். துண்டு துண்டாக வட்டி போட்டு உப்பில் ஊற வச்சு பொரித்து சாப்பிட்றவங்க. நாங்கள் அப்படி செய்கிறதில்ல, சில பேர் செய்து சாப்பிட்றவ நல்லா இருக்கும். நாங்கள் வந்து இப்போ தற்போதைக்கு கத்தி தான் மாற்ற வேண்டி வரப்போகுது. மாற்றினா தான் விட்டுறது எல்லாத்துக்கும் சுகமாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழங்கெல்லாம் வந்து வெட்டி க்ளீன் பண்ணியாச்சு. மண்ணெல்லாம் இல்லாமல் நல்ல வடிவாக க்ளீன் பண்ணியாச்சு. பச்சை மிளகாய் வந்து காம்பெல்லாம் உடைச்சி கழுவி வச்சிருக்கிறோம். இது வந்து இப்போ அவிய விட போகிறோம். வெங்காயம் வந்து சின்ன சின்ன துண்டா, இது வந்து சம்பலுக்கு போடுறது சின்ன சின்னனா வெட்டி வச்சிருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிழங்கு அவிக்கிற இடைக்கியே வந்து இந்த மிளகாய் வந்து நல்லாவே வந்து ஊறி வந்துடும். இப்போவே கொஞ்சம் அந்த கலர் தெரியுது, அதுக்கு நல்லாவே வந்து ஊறி வந்துடும் தண்ணியில். ஓகே, இப்போ வந்து நாங்கள் கிழங்கை வந்து அவிய விடுவோம். நாங்கள் வந்து இப்போ சட்டிக்குள்ளே கிழங்க போடுறோம் அவிக்கிறதுக்கு. மாமி வந்து நல்ல பட்டனா இடம் விட்டெல்லாம் அவிக்கிறதுக்கு வந்து அடுக்கி கொண்டு இருக்கிறாங்க. மிளகா அவிய இல்லை வேணும். ஓ, அந்த மேல் ஆவியெலாம் மிளகா அவிய வேணும். அப்போ கொஞ்சம் இடவெளி விட்டால் நல்ல. உப்பும் போடணும், கொஞ்சம் உப்பும் போட்டு. நாங்கள் 1 கிலோ கிழங்கு தான் வாங்கினாங்க. 1 கிலோ விலைன்னு சொன்னால் தான் கணக்காக இருக்கும். ஏன்னு சொன்னால் மதிய சமையல் நடக்கு சாப்பிடல, அது நிறைய நாங்கள் வந்து வேஸ்ட்டாக போயிடும். இது தேவையான அளவு தண்ணி விடுறோம். கிழங்கு அவியத்தானே வேணும். கிழங்கு நல்லா அம்மா மாதிரி அவிஞ்சு வர வேணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து நாங்கள் தண்ணியாக விட்டுக்கொள்ளலாம். மற்றது வந்து உப்பும் வந்து போடுறோம், தேவையான அளவு உப்பு. இதை நாங்கள் மூடி அடுப்பில் அவிய விடப்போம். மெயினாக ஒரு விஷயம் இனிஞ்சேல அடுப்பு தட்டையில இனிதான் அடுப்பு தட்டு ஓடும். ஓ, அப்போ நாங்கள் அடுப்பை போட்டுட்டு மூடி விடுவோம். சரியா? ஓகே, அடுப்பு போட்டாச்சு. இனி வந்து இதை மூடி போட்டு மூடி அவிய விட போகிறோம். இப்போ வந்து நாங்கள் இதை மூடி விடுவோம். நெசியார் வந்து கூப்பிடுறேன். அம்மா நாங்கள் 2 கதை கதைப்போம். நாங்கள் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. ஹாய், எங்க போனீங்கன்னு சொல்லுங்க. ஓ, சாப்பாடு தானே. எங்க போனீங்க? எங்க போனீங்க? அப்பா போட போனீங்களோ? ஓ, பாட்டாதல்ல அக்கா
காய் சொல்றாங்க உங்களோட சித்தி காய் சொல்றாங்க. என்ன சாப்பிட போறீங்க? சோச்சாவா? பிள்ளைக்கு சோச்சா மிம்மி எல்லாம் காய்ச்சுறாங்க. சொல்லுங்க கொஞ்சம் இருக்க கதை சொல்லிட்டு நீ உங்களோட அப்பா அழைக்கிறார் கதைங்க. காய்களை கூப்பிடுங்க. கோகோ இல்ல, கோகோ பெரியப்பா பெரியப்பா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நல்லாவே ஊறிடுச்சு. இதை வந்து நாங்கள் இடிக்கிற சோத்துக்காக இப்படி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணுறோம். கட் பண்ணி போட்டால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் இடிக்க சுகமாக இருக்குது. மெசியார் வந்துட்டார். மெசியார் மெசி கதைங்க சொல்லுங்க. கதையோட வந்துருமா இந்த மெசி சொல்லுங்க, கதை சொல்லுங்க. அதோட எரியும் கையெறியும். மெசி கதை சொல்லுங்க. என்ன செய்வீங்க? கதை சொல்லுங்க இருக்கா. இதுக்கு எரியும். இடையக்க வந்து ஆள் இருக்கா அவங்கள நோட்டா போட்டு கொண்டு தான் போவார் விளையாடி விளையாடி. அது போத்துல விட அஞ்சிரு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மிளகாயை வந்து வெட்டிட்டு சம்பளை வந்து இடிச்சிட்டு காட்டுறோம். ஓகே ஓகே, இப்போ வந்து நாங்கள் ஒரு பாப்போம் கிழங்க திறந்து எப்படி இருக்குது அவிஞ்சிருக்கான்னு சொல்லி. எப்படி பச்சை மிளகா? பச்சை மிளகா நல்லாவே நிறம் மாறி வேகிட்டுது. வேகி வந்துட்டுது. கிழங்கும் வந்து அவிஞ்சிட்டுது. நல்லா அவிஞ்சபடியாக டப்பாந்து வெட்டுப்படுது. திருப்பி கொடுப்போம். அவிஞ்சிட்டுது. நாங்கள் இதுக்குள்ள வந்து நாங்கள் சம்பல் அடிப்போம். சம்பல் அடிச்சுட்டு சாப்பிட்டு காட்டுவோம். ரைட் அந்த 2 துண்டாக வெட்டுப்படுது. அடுப்பு நிப்பாட்டிட்டு மூடி விடுவோம். அந்த வைக்கையில் கொஞ்சம் தேக்கிடணும். ஓகே, அந்த வைக்கையில் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கட்டும் மூடி விடுவோம். மெசி என்ன செய்றீங்க? கோழியா? மெசி வந்து இன்றைக்கு வந்து தேசிக்காய் தான் வச்சு கோழி என்று சமைச்சு கொண்டு இருக்குதா. அவருக்கு சமைக்கிறதுன்னா சரியான விருப்பம், விளையாடி கொண்டிருக்குது. மாமி வந்து சம்பல் இடிக்கிறாங்க, ஆனால் சவுண்டு கேட்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மரவள்ளி கிழங்கு எல்லாம் அவிச்சு ரெடி ஆக்கியாச்சுது. அடுத்தது வந்து சம்பல் வந்து ரெடி பண்ணியாச்சுது. பாருங்க, என்னன்னு சொன்னால் இடித்த சம்பல் தானே. வாங்க பார்த்து காட்டுங்க மாமி. இடித்த சம்பல் தானே. அப்போ வந்து அறுவல் நொறுவலாக தான் இருக்குது. அம்மியில வந்து அரைச்சா நல்ல பேஸ்டா வரும். என்ன மாமி? என்ன செய்யணும்னு சொன்னா தேசி புளி வந்து நாங்கள் உப்பு வெங்காயம் மிளகாய் 3ஐயும் சேர்த்து இடிச்சு நாங்கள் தேசி புளி விடுறோம். விட்டுட்டு குழச்சிட்டு சாப்பிட்டு காட்ட போகிறோம். என்னன்னு சொன்னா மாங்காய் வந்து போட்டா அந்த டேஸ்டே வேற லெவல். என்ன மாமி? சூப்பரா இருக்கும். நம்ம இன்னைக்கு மாங்காய் கிடைக்கல, இங்க இல்லாததுல கிடைக்கல. மெஸ்ஸி வந்து தானும் கதைக்கிறாரா? என்னடி கதைச்சு விடுங்க. மெஸ்ஸி சொல்லுங்க, கதை சொல்லுங்க. இங்க சொன்னா பாய் ஊறுது போல மெஸ்ஸி சாப்பிட மாட்டேன். ஆனால் எனக்கும் பாய் தான் ஊறுதான். எனக்கும் கிழங்கு கொஞ்சம் ஒத்து வராதுண்டாலும் ஒரு சாப்பிட தான் போன ஆசையாக இருக்குது. ஓகே, புளி எல்லாம் விட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆயிட்டு இப்போ வந்து சாப்பிட்டு பார்ப்போம். ஒரு வடிவாக இருக்குது தானே இந்த அதுண்ட மஞ்சளும் சிவப்புமா ஒரு வடிவாக இருக்குது. இப்படி இருந்தால் தான் கிழங்குக்கு வந்து நல்லா இருக்கும். மாவை பேஸ்டாக இல்லாமல் கொஞ்சம் அறுவல் நொறுவலா அந்த தரத்தில் இருந்தால் நல்லா டேஸ்டாக இருக்கு. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு காட்டுவோம். என்ன இப்போ சாப்பிடக்கல நாங்களா வீடியோ எடுக்கிறோண்டா எங்களோட மெஸ்ஸிட அப்பப்போ தான் எடுக்க போகிறேன். அவருக்கும் சாப்பிட தம்பிடுவோம். காய்ச்சல் இருக்கு. ஆனால் கிழங்கு காய்ச்சலோட சாப்பிட்டா நல்லா தனி இருக்கும். அவர் வேணான்னு சொல்கிறேன். நீங்கள் சாப்பிடலையாங்க? சரியா, அப்போ நீங்கள் எடுங்க, நாங்கள் சாப்பிட்றோமே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி அவசரப்பட மெஸ்ஸிக்கு வந்து கிழங்கு எடுத்து கொடுப்போம். சாப்பிட்டு மெஸ்ஸி சாப்பிடுங்க. நாங்கள் கிழங்கு வேணும். என்ன வேணும்?
அந்த உரைப்பா உரைக்கும் இங்க அப்பமா சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க எப்படி இதுக்கு சம்பளம் போடுங்க கொஞ்சம் எப்படி என் உரைக்க மாட்டேன் நல்ல உரைப்பா இருக்கா நானும் ஒருக்கா சாப்பிட்டு பார்ப்போம் சூப்பரா இருக்கு ஐயோ மிளகாய் சாப்பிடுவா மிளகாய் சூப்பரா இருக்கு இந்த கிழங்குக்கு வந்து இந்த சம்பளம் நல்லாவே இருக்கு நல்ல டேஸ்டா இருக்குது நல்ல டேஸ்டா உண்மையாவே நல்லா இருக்குது நாங்க சில்லி ஜாமான்னு சொன்னாங்க இது வந்து ரைஸுக்கு செய்யறது இல்லை இது வந்து இப்படி இடிச்சு செய்யறது வந்து மரவள்ளி கிழங்குக்கு செய்யற சம்பல் நல்ல டேஸ்டாவே இருக்குது சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் அவ்வளவு டேஸ்டா இருக்கு இதுக்கு வந்து மாங்காயம் போட்டா அந்த டேஸ்ட் வேற இருக்கும் ரைஸுக்கு வந்து பொரிச்சு செய்யறது அது வித்தியாசமா செய்யறது செத்தலை கட்டத்தூள் அப்படி ஆக்கிட்டு பொரிச்சு போட்டு செய்யறது இது வந்து பச்சையா இடிக்கிறது தேங்காய் பூ போடுறதுல தானே இருக்கும் இன்னும் சூப்பரா இருக்கு எனக்கு நல்ல விருப்பமா இருக்கு முந்தின காலத்தில் மழை காலம் வெள்ளம் எல்லாம் போட்டிருக்கும் கிழங்கு நட்டுருப்பாங்க ஆக்கிழங்கு ஊரில் மேனிப்பாளையங்கூட ஊரில் உடனே உடனே அடிச்சு அப்போ அப்படிங்கன்னு வந்தது வேறு நாங்கள் சாப்பிட்றோங்கடா சொந்தக்காரங்க வயலில் அப்படிங்கன்னு வருவார் அப்போ அந்த ஞாபகம் பெறுது எனக்கு அப்பாட ஞாபகம் அதுதான் நல்ல டேஸ்டா இருக்குது இன்றைக்கு வந்து ஒரு ஆள் மிஸ் பண்ணிட்டு என்ன மாவி அவருக்கு வந்து இது இந்த கிழங்கு இதெல்லாம் வந்து நல்ல விருப்பம் நாங்க வெப்பம் வந்து சாப்பிடுவேன் ஓகே நாளைக்கு நான் சாப்பிட்டு நாளைக்கு வந்து விசேஷமான ஒரு நாள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெஸ்ஸிக்கு வந்து 2வது பர்த்டே அப்ப நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மாமி மெஸ்ஸியும் வந்து சாப்பிட்டு கொண்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்குன்னா ஓகே இந்த இதை வந்து நீங்களுமே வந்து வீட்டுல வந்து நல்ல வடிவா செய்து சாப்பிட்டு பாருங்க மழைக்கு வந்து இன்னுமே நல்லா சூப்பரா இருக்கும் மெஸ்ஸிட்ட குளம்படி வந்து தாங்கிலாம் இருக்குது என்ன சாப்பிட வர்றாங்க சாப்பிட தானும் சாப்பிடாம பெரிய குளப்படி செய்திருக்கேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு வந்து மெஸ்ஸி இந்த பர்த்டேயோட வந்து சந்திக்கிறோம் நான் உங்கள் வீணா பாய்